நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23. லூக் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு சாதாரண விசுவாசி அல்ல, நம்ம எல்லாரும் சீஷர்கள். நம்ம எல்லாரும் சீஷர்களாக வாழதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்பாக, சத்தியம் வெளிப்படுறதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு சபைக்குள்ள ஒரு விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம எல்லாரும் பேதுருவை போலவும், யோவானை போலவும், யாக்கோபை போலவும், அப்போஸ்தலனாகிய பவுலை போலவும் சீஷர்களாக மாற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ அதுக்குதான் நம்ம அழைத்திருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 19 அவர் பரமேறுவதற்கு முன்பாக அவர் சொன்னது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லிட்டு சீஷரை பார்த்து சொல்றாரு. அப்போ ஒரு சீஷனோட வேலை ஒரு சீஷனை உருவாக்குறது. அப்போ நம்ம எல்லாரும் சீஷர்களாக மாறி இன்னும் அநேகர்களை சீஷராக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனான, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அழைப்புதலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இது ஒரு சேலஞ்சிங்கான அழைப்பு தான். ஆனாலும் நம்ம எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி மறுரூபமாக வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். திருமண வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பேதுரு இயேசுவை பத்தி சொல்றாரு, நீங்க தான் மேசியா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்போ மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும் என்று சொல்ல அடுத்த வசனத்தையும் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, என்ன பின் வர நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க சிலுவை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்ற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த சீஷன் நம்ம அழைக்கிறார் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே. அப்போ சீஷன்னா யாரு, அவன் எப்படிப்பட்டனா இருக்க வேண்டும், கர்த்தர் என்ன விரும்புகிறார், அவர் விரும்புகிற ஸ்டாண்டர்ட் என்ன? ஏன்னா நம்ம இருதயத்துக்கு நம்ம எல்லாரும் சீஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நான் சீஷனாக இருக்கிறேனா அப்படின்றதான் நிதானிக்க போகிறோம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. நீங்க சொல்றத வசனங்களை பாத்தீங்கன்னா, என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு. சோ நிறைய காரியங்கள் இங்க இருக்கிறது. இப்போ ஒவ்வொன்றாக நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்கிற வார்த்தை, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். அப்போ இது வாலண்டரியா நீங்களும் நானும் எடுக்கிற ஒரு கால். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்ற அந்த முடிவை நீங்களும் நானும் எடுத்திருக்கிறோம். அப்போ இது யாரு முடிவு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆத்மாக்கு பர்சனலா நீங்க முடிவு பண்ணது, என்னுடைய ஆத்மாக்கு பர்சனலா நான் முடிவு பண்ணது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் பின்பற்றி வர விரும்பினால், அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு. இயேசுவை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, 2வது காரியம். 3வதா என்னை பின்பற்ற கடவன். அப்போ நான் இயேசுவை பின்பற்ற வர விரும்பினால் நான் இந்த சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அதை முதல்ல நாம் பார்க்க போகிறது தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 30. ஜான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். ஆமென். யோவான் ஸ்நானகன் பேசுகிற வார்த்தைகள். யோவான் ஸ்நானகன் தான் கடைசியா வெளிப்பட்ட தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்திரீகள் வயிற்றுல உண்டானதுலயே அவர் தான் ரொம்ப பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கே வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். அவர்கள் அநேக சீஷர்கள் இருந்தாங்க. பரிசேயர், சதுசேயர் எல்லாருமே அவர் பின்னாடி போய் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நின்னாங்க. நிறைய கேள்விகளை கேட்டாங்க. நீர் தான் கிறிஸ்துவோ அப்படின்ற கேட்கிற அளவுக்கு அவர் வல்லமையா அங்க செயல்பட்டார். அப்ப அந்த இடத்துல அவர் பெரியவராய் அங்க காணப்பட்டார். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்போ இயேசுதான் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறார். அவர் தான் நம்ம லைஃபை லீட் பண்றார். நான் பின்னாடி வரணும், அவர் எனக்கு முன்பாக போகணும்ன்றது தன்னைத்தானே தாழ்த்துகிறவராய் இங்க யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்டார்ன்றதை பார்க்கணும். ஆனா ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். யார் கிறிஸ்தவர்கள்? இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ நம்ம சீஷன் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய ட்ரெய்ட் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது போல தன்னைத்தானே வெறுத்து. அப்போ இயேசு கிறிஸ்து முன்பாக வரணும். நான் என்னுடைய இந்த செல்ஃப் குளோரின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த செல்ஃப் குளோரியை விட்டு நம்ம எல்லாரும் வெளியே வரணும். தன்னை மையப்படுத்தாம, தனக்குன்ற எந்த ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தாம, பெருமைக்குள்ள போகாம, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது. ஏன்னா எனக்குள்ள பெருமை இருந்துச்சு அப்படின்னா என்னால என்னை தாழ்த்த முடியாது. அப்போ என்னுடைய அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னைத்தானே வெறுத்து அப்படின்னா முதல்ல ஒரு சீஷனுக்கு உரிய ஒரு ட்ரெய்ட் என்னன்னா, மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு
அவர் விரும்புகிற காரியமா இருக்குது. அப்படின்னா இந்த செல்ஃப் குளோரியை விட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு என் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஒளி மற்றவங்க எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமா இருக்கத்தக்க வாழ்க்கையை தான் ஒரு சீஷன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அப்ப என் ஒளி மற்றவங்க எல்லாரும் பார்க்கும் பொழுது இவன் இயேசுவோட சீஷன் அப்படின்ற சொல்ற அளவுக்கு மனத்தாழ்மை உள்ளவர்களா நம்ம எல்லாரும் இருக்கணும்ன்றே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யாரை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை. பிலிப்பியன்ஸ் 2nd chapter verses 3 to 4. ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனதாழ்ச்சியினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அமேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அப்படின்னு வசனங்கள் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு சீஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் சுயநலம் உள்ளவனா இல்லாமல், தன்னை முன்னிலைப்படுத்தாம, தான் செய்கிற காரியங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், நான் தான் எல்லாமே செய்வேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னை மையப்படுத்தி கொண்டு ஒரு செல்ஃப் சென்டர்டா, ஒரு செல்ஃபிஷா இருக்கிறவன் ஒரு சீஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. சோ ஒரு சீஷனா நம்ம இருக்கணும்னா நமக்கு தேவை ஒரு மனத்தாழ்மை தேவையா இருக்கிறது. இந்த வசனம் சொல்வது போல ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது என்ன பார்த்து குட் ஜாப் நல்லா பண்றீங்க அப்படின்னு யாரும் நமக்கு சொல்ல தேவையே இல்லை. அந்த மாதிரி எதிர்பார்க்கறது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது பிரியமான காரியமா இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். அப்போ எனக்கு ஒருத்தரை மேன்மையா என்ன எனக்கு தெரியல அப்படின்னா எனக்குள்ள பெருமை இருக்குது, நான் இவங்களோட பெரியவன், என்ன இவங்களுக்கு என்ன அளவுக்கு தெரியல அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுதுதான் மற்றவங்களை ஒரு மாதிரி மட்டுப்படுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனா வசனம் சொல்வது போல ஒரு சீஷன் என்பவன் சுயநலத்தை மறந்து தன்னை பத்தி பெருசா யோசிக்காம அவன் தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள் அப்படின்றதுதான் இங்க வார்த்தைகள் சொல்லி கொடுக்குது. அடுத்ததான் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல. அப்போ நான் செய்கிற காரியங்கள் என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடாது, அது பிறனுக்கானவைகளாக இருக்கணும். அது பிறனுக்கானவைகள் என்னன்னா என்ன நான் முன்னிலைப்படுத்தாம மற்றவங்களை முன்னிலைப்படுத்துகிற காரியம். அப்போ மற்றவங்க சொல்றதை கேட்கறது. அப்ப என்கிட்ட யாராவது சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், எனக்கு எல்லாம் தெரியும் சிஸ்டர், எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற வார்த்தைகளை ஷட் டவுன் பண்ணாம ஒரு சீஷனா இருக்கிறவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தாம மற்றவங்க என்ன சொல்லுகிறாங்க அதை கேட்டு மற்றவர்களை ஊக்கப்படுத்தி தாங்குகிறவனே ஒரு நல்ல சீஷனாக இருக்க முடியுன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 20. Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டோமான்னு கேட்டா, நம்ம சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் அறிஞ்சிட்டார். சிலுவையில அறையுண்டு அவர் மரித்து அவர் உயிர்த்துட்டார். எதுக்காக வசனங்கள் சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா அந்த பழைய சுயநலமுள்ள தன்னை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை நான் இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறைந்து விட்டேன். இன்னைக்கு அந்த பழைய மனுஷன் நீங்களும் நானும் கிடையவே கிடையாது. அப்ப இன்னைக்கும் எனக்குள்ள ஒரு பெருமையான எண்ணங்கள் இருக்குது, நான் செல்ஃப் சென்டர்டா, நான் செல்ஃப் போக்கஸ்டா நான் இருக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு சீஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்வது போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் செத்துட்டேன். யாருன்னா அந்த பழைய மனுஷன் இறந்துட்டான். டெட் ஃபார் த ஓல்ட் செல்ஃப் சென்டர்ட் மேன். இந்த பழைய மனுஷனுக்குரிய ட்ரேட்ஸ் நிறைய நம்ம கிட்ட இருந்து போயிருக்கும். ஆனா இன்னும் கூட ஏதாவது இருக்குதான்றதை நிதானித்து பாருங்க. அதுல முக்கியமான காரியம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ இந்த பெருமை அப்படின்ற ஒரு காரியம், தன்னை பற்றி யோசிப்பது, தன்னை பற்றி சிந்திப்பது, இந்த சுயநலமான காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சீஷனுக்கு உகந்த காரியம் அல்ல என்பதை நாம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்ததா நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதான் வசனம் சொல்றது போல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருந்தார்னா, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல அவர் எப்படி வாழ்ந்தார்னா, மனத்தாழ்மை உள்ளவராய் அவர் வாழ்ந்தார். வானாதி வானங்களை உண்டு பண்ண சர்வ வல்லமையில கர்த்தர் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தது எதுக்காக?
நம்மை மீட்பதற்காக. ஆனா நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி, ஒரு சீஷன், ஒரு இயேசுக்கு பிரியமான ஒருவர் எப்படி வாழன்றத நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் வாழ்ந்து காட்டிட்டு அவர் போன தேவனா இருக்கிறார். அப்போ நான் இயேசு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா அந்த பழைய மனுஷனை நான் ஒழிச்சிட்டேன். அப்படின்னா நான் புது மனுஷனா மாறணும். போன தடவை டிஸ்கஸ் பண்ணது போல ஒரு பட்டாம்பூச்சி, அது பார்க்கும்போது ஒரு பூச்சியா இருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பூச்சி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எப்படி ஒரு பட்டாம்பூச்சியா வருதோ அது போல உள்ளிருந்து நம்ம மனுஷன் புதிதானவனாக மாற வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப பழைய மனுஷனை உரிச்சு வெளியே எரிஞ்சு போட்டுட்டு நம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய் அவர் இந்த பூமியில எப்படி தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்தாரோ அது போல நானும் என் இருதயத்தையும் சிந்தையும் அவருக்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதே அவர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா முழுமையாக என்னுடைய சுயாதீனத்தை கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு சுயாதீனம் இல்லை ஆண்டவரே, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை என் வாழ்க்கையில நீங்க நடப்பீங்க ஆண்டவரே. அதுக்கு என்னை முழுமையாக தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு குயவன் எப்படி ஒரு களிமண்ணை உண்டு பண்ணி அவனுக்கு வேணுன்ற அந்த விஷயத்த அவன் செய்யறானோ அது போல ஏசப்பா நான் ஒரு களிமண்ணாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்னை மவுல்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நீ எப்படி விரும்புகிறீரோ அந்த பாத்திரமாய் நீரே என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு நடக்கிறவன் தான் ஒரு நல்ல சீஷனாக மாற முடியுன்றதை பார்க்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. ஜேம்ஸ் 4:6-10. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தாழ்மையாதான் இருக்கணும் ஒரு சீசன் அப்படின்ற காரியத்தை இந்த வசனம் ரொம்ப அருமையா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் விரும்புகிற காரியம் அதுதான். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் விரும்புகிறது மனத்தாழ்மை தான். ஒரு சீசன் அப்படின்னா அவன் தாழ்மை உள்ளவனா இருந்தா மட்டும்தான் அவன் சீசன். பெருமையான ட்ரைட்ஸை அவன் வெளிப்படுத்தினா அப்படின்னா அவன் சீசனாக இன்னும் மாறவில்லை. ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா, அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்ப எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ, இதெல்லாம் என்னை மையப்படுத்தி நான் பெருமைப்பட்டனோ அதெல்லாம் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக வேண்டாம். எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, நான் தாழ்மை உள்ளவனா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அதை பின்தொடர்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் ஒரு நல்ல சீஷனாக இருக்க முடியும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்ப அந்த அதிகமான கிருபை யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும் பொழுது வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது. அவர் தாழ்மை உள்ளவருக்கு தான் அந்த கிருபையை தருகிற தேவனா இருக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வசனம் சொல்லுது 7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு முடிவு எடுக்கணும். இனிமே நான் பெருமையை நடந்துக்க மாட்டேன், பெருமையான எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறதா வசனம் சொல்லுது. 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து, அப்ப அவர் கட்டளை கொடுத்திருக்காரு உங்களுக்கு எனக்கும். அவர் விரும்புகிறது என்ன? நீங்களும் நானும் மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்பதே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்க கட்டளை. அப்போ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்து, ஏசப்பா எனக்குள்ள பெருமையான எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே, ஒருவேளை பெருமையான எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதை கர்த்தர் நமக்கு இந்த வசனத்திலே சொல்லி கொடுத்திருக்கார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பெருமையான காரியங்களை உண்டு பண்ணுகிற என் இருதயத்தை பிசாசு தூண்டுனா அப்படின்னா அவனை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமையும் என்னோட கடமையும். அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் சொல்றது போல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பெருமையான எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான சொல்றேன், இந்த மாதிரி பெருமையான சிந்தனைகளை கொண்டு வருகிற அசுத்தாவிய சாத்தானை என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மள அந்த பிசாசுகளை ரிஜெக்ட் பண்ண சொல்றார். அப்போ எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, அந்த பாவம் செய்ய எனக்கு இஷ்டம் இல்லாத போது பிசாசை கடிந்து கொள்றதுக்கு எனக்கு தைரியம் கிடைக்குது, எனக்கு வல்லமையும் கிடைக்குது. எனக்கு அதுக்கு அவன் கடிந்து கொள்ளும் பொழுது பிசாசு அங்க இடத்தை விட்டு ஓடி போவான்றதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, அப்போ
எனக்குள்ள இன்னும் பெருமையான சிந்தைகள் இருக்குது, நான் இன்னும் பெருமையா நடக்கிறேன், நான் இன்னும் செல்ஃப் சென்டர்டா இருக்கிறேன்னா வசனம் சொல்லுது பாவிகளே அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். வசனம் 9 சொல்லுது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ நான் எங்கெல்லாம் என்னை குறிச்சு பெருமைப்பட்டனும், நான் எங்கெல்லாம் மனத்தாழ்மையை நடக்காம நான் கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமாக நான் நடந்தனோ, அந்த சூழ்நிலைகள் நினைச்சு பார்த்து, இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நினைச்சு பார்த்துட்டு வசனம் சொல்லுது, துக்கித்து அழுங்கள். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு துக்கித்து அழுங்கள். எங்கெல்லாம் நான் சந்தோஷப்பட்டனோ, என் பெருமையான ஒரு சிந்தைக்கு இடம் கொடுத்துட்டு எங்கெல்லாம் நான் சந்தோஷப்பட்டனோ அதெல்லாம் இந்த நேரத்துல சஞ்சலமாக மாறக்கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம தாழ்மையாக அவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் பெருமையா நடந்துட்டேன், இனிமே பெருமையா நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தாழ்மை அடையும் பொழுது வசனம் சொல்லுது, அப்பொழுது இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா, இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா வசனம் சொல்லுது, அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ நம்ம எப்போ உயர்வோம் பார்க்கும் பொழுது, மனத்தாழ்மையே உள்ள பிள்ளைகளா இருந்து நம்ம மனத்தாழ்மை இல்லாம பெருமையா நடந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவர் அருகாமையில செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. ரோமன்ஸ் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்போ என் சரீரம் முந்தின காலத்துல அது பெருமையா இருந்துச்சு, பெருமையானவங்களை பேசிச்சு, தன்னையே மையப்படுத்தி கொண்டிருந்தது. எனக்கு மன தாழ்மை இல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்குறேன். எனக்கு அது வேண்டாம். ஏசப்பாக்கு அது பிடிக்காத காரியமா இருக்கிறது. என் வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாதுன்ற அந்த முடிவெடுத்து அந்த மாதிரி எண்ணங்கள் எப்ப எல்லாம் இருதயத்துல வருகிறதோ அப்ப பிசாசை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம புத்தி உள்ளே ஆராதனை செய்கிறவளா மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வசனம் 2 சொல்லுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான். உன்னை மையப்படுத்து, உன்னை பெரிய ஆளா நீ காட்டிக்கோ, நீ பெரிய ஆளா காட்டினாதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ நான் மறுரூபம் ஆகணும். இந்த பூமியில அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி மாத்திட்டு இயேசு விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அடையறதுக்கு நான் மனத்தாழ்மை உள்ளவனாய் என்னை நானே கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து மறுரூபம் ஆகணும்னா முதல்ல நான் மனமாற்றம் அடையணும். மனமாற்றம் அடையணும்னா இதுதான் தப்பு, இதுதான் சரின்ற உணர்வு எனக்கு முதல்ல வரணும். அவன் வசனம் சொல்வது போல எல்லாவற்றையும் பகுத்தறியணும். எதை பகுத்தறியணும்? கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நன்மையானது என்ன, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பகுத்தறிய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மனம் புதிதாக மாறும். அந்த மனம் புதிதாக மாறும் பொழுது கண்டிப்பா இந்த பூமியில மறுரூபம் ஆவோம். நம்ம எல்லாரும் முன்பாகவும் ஒளியாக இருப்போம். அது மட்டும் இல்லாம கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வெளிப்படும் பொழுது அவரோட கூட நாமும் மகிமுள்ள சரீரத்தோட மறுரூபமாக்கப்பட்டு அவர் ஆகாயத்தில் வரும் பொழுது அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். வாசிப்போம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை. 1 Peter 5:5-6. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதே போலதான் அந்த ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 2 முடியும் போது மறுரூபமாகுங்கள் முடிச்சோம். அதே போல இந்த வசனம் முடியுங்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவரை சார்ந்து மாத்திரம் இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் எல்லாரும் உயர்த்துவார். அவர் சொல்றது போல நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்து. ஏன் சொல்றாரு அப்படின்னா, எனக்குன்னு யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, வசனத்தின்படியான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதே ஒரு பழைய மனுஷனா இருந்து வச்சுங்களேன், இது எனக்கெல்லாம் தேவையில்லை, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு பழைய மனுஷன் பிஹேவ் பண்ணுவான். ஆனா புதிய மனுஷன் அப்படி இருக்க கூடாது.
நீங்க சிலது சொன்னீங்கன்னா அதை நான் கேட்டுக்கணும். ஏன்னா நான் பரலோகம் போகிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்து, நான் செய்யறது தவறா இருந்து, நீங்க ஒரு காரியத்தை வசனத்தின்படி எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அதை தாழ்மை உள்ளவனா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா எனக்கு பரலோகம் போகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். இல்ல நீங்க என்ன எனக்கு சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்றத நீங்க சொல்லும் பொழுது உங்க வாயை திறக்க விடாம நான் தடை செஞ்சேன் அப்படின்னா நான் பெருமை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு மனமாற்றம் அடைத்துக்கு நான் சரி ரெடியா இல்ல, அப்போ நான் பரலோகம் போகிறத நானே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எனக்காக இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, வசனம் சொல்வது போல நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த தாழ்மை அப்படின்றது என்னோட எப்பயும், இப்ப துணி நம்ம எல்லாரும் 24 மணி நேரம் போட்டுதான் இருக்கோம். துணி இல்லாம நம்ம யாரும் இருக்க போறது கிடையாது. அது போல மனத்தாழ்மை அப்படின்ற காரியம் நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே அணிந்து கொண்ட பிள்ளைகளா தான் இருக்கணும். நம்ம போகும்போதும் வரும்பொழுதும் நிற்கும் பொழுதும் எந்த காலகட்டத்திலையும் சரி, நம்ம பார்க்கும் பொழுது இவங்க தாழ்மை உள்ளவர்கள், இவங்ககிட்ட சொன்னா பேசுவாங்க கேட்பாங்கன்ற அந்த கான்பிடன்ஸ் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாயில சொல்லலாம், இந்த மாதிரி நான் மனத்தாழ்மையா நான் இருக்கிறேன், என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனாலும் அந்த ஓப்பன்னஸ் இருக்குதா? யாராவது என்கிட்ட பேசும் பொழுது வாங்க பேசுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு என்னுடைய இருதயம் இருக்குதான்றத நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஃபீட்பேக் கேட்க நம்ம ரெடியா இல்லை அப்படின்னா we have failed. கர்த்தர் வசனங்கள் மூலமா சில காரியங்களை பேசுறாரு, அந்த வசனம் உள்ள போல. ஆனா தேவனுடைய ஆவியை கொண்ட பிள்ளைகள் மற்றவர்கள் மூலமா அதை பேசி அதை சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம திறந்த இருதயத்தோட அதை கேட்டா மட்டும்தான் நம்மளால மனமாற்றத்துக்குள்ள வர முடியும். நான் கேட்கலன்னா வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு பாக்குறோம். தேவன் எதிர்த்து நின்னா நம்ம எங்க போகிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மனத்தாழ்மைன்ற விஷயத்த சில பேர் தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு குப்பை, எனக்கு நான் எதுக்குமே நான் லாய்க்கு கிடையாது, நான் ஒரு வொர்த்லெஸ் ஆன ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே பேசுறாங்க. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கத்து கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஒரு பரிசுத்த ஜாதி என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது. அது கர்த்தர் விசுவாசம், அவர் விசுவாசம் வைக்கிறதா நமக்கு அதை கொடுக்கிற காரியமா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஓப்பன் டு ஃபீட்பேக் நம்ம எல்லாரும் இருக்குன்னே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாம் அடுத்ததா நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. Proverbs 3:5-7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு பாக்குறோம். இங்க சுய புத்தியின் மேல யாரு சாருவாங்க அப்படின்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தனக்கு தெரியாத காரியங்கள் ஒண்ணும் கிடையாது, நான் செஞ்சா அது சரியா இருக்கும், நான் அடிச்சா அது கரெக்டா போய் நிக்குன்ற மாதிரி தன்னையே மையப்படுத்தி கொண்டிருந்து தன்னையே உயர்த்தி கொண்டிருக்காங்க. பாத்தீங்களா, அவங்கள பத்தி ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாராத. ஏன்னா நீ செய்யறது எப்பயுமே தப்பாதான் போகும். ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வானம் பரியந்தம் எட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வசனங்கள் ஐசாயால வாசிக்கிறோம். ஐசாயா 55ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 8 முதல் 9 வரை வசனம் சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ நீ சுய புத்தியின் மேல சாராத அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லிட்டு உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. என் வாழ்க்கை என்னோடது அல்ல, நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் அவருக்கென்றே பிழைத்திருக்கிறேன், அவர் மேல விசுவாசம் வைச்சதால பிழைத்திருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்போ என் முழு இருதயத்தோட நம்ம யார் மேல நம்பிக்கையா இருக்கணுமா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த வசனம் சொல்வது போல வசனம் 9 சொல்லுது, ஐசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வான பரியந்தம் எட்டி இருக்கிறதாம். நம்ம பிளான்ஸ் அடுத்துதான் நம்ம என்ன செய்வோன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப லிமிட்டெட். நமக்கு நாளைக்கு என்ன செய்ய போறோன்ற விஷயமே நமக்கு தெரியாது. அதை செஞ்சா அது நடக்குமா நடக்காதான்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம லாங் டேர்ம் கோல்ஸ் நிறைய செட் பண்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, முழு இருதயத்தில் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து. அப்ப அவரை சார்ந்து, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நடத்துங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், நான் சுயமா எதையும் யோசிக்கவும் மாட்டேன், நான் செயல்படவும் மாட்டேன், நீங்க சொல்றதை மாத்திரம் கேட்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நடக்கிறவன் பாத்தீங்களா, அவன் தான் ஒரு நல்ல சீஷனாக இருக்கிறான்.
வசனம் 6 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ இங்க வந்து 3 கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். ஒண்ணு வந்து சுய புத்தியின் மேல் ஒரு சீஷன் சாரவே கூடாது. அவன் செய்ய வேண்டியது வந்து கர்த்தர் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கிறவனா இருக்க வேண்டும். 3வது அவர் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்பொழுதுன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்பாக இருக்கிற சில கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த 3 கண்டிஷன், சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம்னா வசனம் சொல்லுது, அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்முடைய பாதைகள் வந்து செவ்வையா இருக்குதா இல்லையா இன்னைக்கு அப்படின்ட்டு நிதானித்து பாருங்க. ஒருவேளை செவ்வையா இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் சொன்ன இந்த 3 கண்டிஷனும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை அது நமக்கு செவ்வையா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ஏதோ ஒண்ணு நமக்குள்ள மிஸ் ஆயிருக்கு. அது என்ன என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாய் அறிந்து அதை உணர்ந்து கொண்டு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு கர்த்தர் சொன்ன காரியங்களை வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் வந்து வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். வசனம் 7 சொல்லுது, நீயே உன்னை ஞானி என்று எண்ணாதே. எது ஞானம்? இங்க பார்க்கும் பொழுது இந்த வசனம் வந்து 5, 6 சீக்வன்ஸ்ல வருது. வசனம் 7 சொல்லுது, ஞானின்னா பெருமையா நீ எண்ணாதப்பா, உன்னை குறிச்சு நீ பெரிய ஆள் நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வந்து முழுமையாக கொடுத்து அவர் என் வாழ்க்கை நடத்துவார்ன்ற முழு நம்பிக்கையா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் பாதைகளை செவ்வை பண்ணுவார். கடைசியா வசனம் முடியும் போது சொல்லுது, தீமையை விட்டு விலகு. எது தீமை? பெருமையான எண்ணங்களை விட்டு ஒழிப்பதுதான் இந்த வசனங்களின் சீக்வன்ஸ்ல பார்க்கும் பொழுது அது தீமையாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பெருமையான எண்ணங்கள் வந்து தீமையாகவே அவர் கருதுகிறார். அதனால அவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அம்மேன். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். இப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. அவர் தான் நம்ம தேர்ந்தெடுத்தாரு நம்ம எல்லாரும் சொல்றோம். சோ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சோ நம்ம எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். கர்த்தராக இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் வந்து உருக்கமுள்ள இரக்கமுள்ள தேவனாய் வாழ்ந்தார். அவர் வந்து அந்த வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தும் பொழுது சரி, பிசாசு பிடித்தலை சுகப்படுத்தும் பொழுது சரி, அந்த சுகத்தை வந்து அவர் வந்து கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அவர் இரக்கம் நிறைந்தவராய், அவர் உருக்கம் நிறைந்தவராய் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களை வாசிக்கிறோம். அப்போ அவர் வந்து விரும்புகிற காரியம் ஒரு சீஷனுக்கு என்ன அப்படின்னா, அந்த பரிதபிப்பு, துக்கம், மற்றவங்களை பார்க்கும் பொழுது அந்த இரக்கத்தோட பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்தை தான் நம்ம எல்லாரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு. அது இல்லாம தயவையும். ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையும் அன்கண்டிஷனலா லவ் பண்ணார். நம்ம எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஆண்டவர் நம்ம அன்பு செய்தார். அது போல ஒரு சீஷனா இருக்கணும் ஒரு தகுதி நமக்கு வேணும் அப்படின்னா அவர் சொல்றாரு தயவையும். அப்ப தயவுள்ள பிள்ளைகளா எனக்கு இது செஞ்சா இது கிடைக்கும் அப்படி மத்தவங்க முன்னாடி அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு இல்லாம கர்த்தர் எப்படி அன்கண்டிஷனல் நம்ம லவ் பண்ணாரோ அதே போல நாமும் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அவங்களோட கூட இருந்து ஒருத்தரை பலப்படுத்தி கொண்டு நம்ம இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு விரும்புகிற காரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தது அவர் சொல்றாரு மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் அப்படின்னு பார்க்கிறோம். நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இந்த தரித்து கொண்டு வசனம் முடியுது பாத்தீங்களா, ஒரு புது நேச்சர். இதெல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், அப்புறம் நீடிய பொறுமை, இதெல்லாம் சுபாவ மனுஷனாகிய உங்களுக்கு எனக்கும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. அதனால வசனம் சொல்லுது இயேசுவை தரித்து கொண்டு. இப்ப தரித்து கொண்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்தாரு. அப்ப அவர் வாழ்ந்தாருன்னா எனக்கு இருக்கிற அந்த பழைய மனுஷனை வந்து நான் களைஞ்சு தூக்கி எரிஞ்சு வெளியே போட்டுட்டு ஒரு புதிய மனுஷனாக ஒரு புது நேச்சர் எனக்குள்ள என்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை நான் தரித்து கொண்டவனாய். என்கிட்ட இல்லாத காரியம் தான் பார்த்தோம். அந்த உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாத்தையும் தரித்து கொண்டவர்களாய் ஒரு சீஷனாக நாம் எல்லாரும் வாழணும். ஏன்னா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில இருக்கணும். தேவன் என்னை தெரிந்து கொண்டது எதுக்காக அப்படின்னா அவர் கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையா இருக்கணும். நான் ஒரு சீஷனாக வாழணும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க எல்லாரும் வந்து சீஷர்களாக உருவாகணும். இந்த பைபிள் ஸ்டடி வந்து நம்ம எல்லாருக்காகவும்
நம்ம வந்து மறுரூபம் ஆகணும். நம்ம நிறைய காரியங்களை மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு ஓடுகிறோம். நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். வசனம் வாசிக்கும் பொழுது அது எனக்கு குத்துது. அது குத்தும் பொழுது நான் வந்து அதை உணர்ந்து என் வாழ்க்கையில பயிற்சினால் முயற்சி செய்து நான் வந்து மரம் மாறி வரேன். ஆனாலும் இன்னும் நான் மறுரூபமாக வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நான் இன்னும் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். அப்போ எனக்கு கேட்கிற வார்த்தைகள் வந்து என் இருதயம் குத்துச்சு அப்படின்னா அதை ஆசையா ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நன்றி, இன்னைக்கு ஒரு மனமாற்றத்துக்குரிய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்திடணும். அந்த திறந்த இருதயத்தோட நம்ம வந்து வசனங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் கர்த்தர் விரும்புகிற அந்த சீஷனாக வாழ முடியும். அடுத்ததா 2ஆம் பகுதி, முதல்ல வாசித்த வசனம் இன்னைக்கு நான் வாசித்தேன் பாத்தீங்களா, லூக்கால 9ஆம் அதிகாரம் வசனம் 23ல, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு பார்த்தோம். 2வது காரியம் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அப்படின்னு குறிச்சு இப்ப தியானிக்க பார்ப்போம். இப்போ அந்த சிலுவையை சுமந்து அப்படின்னா சோதனையை சகித்தல். கர்த்தர் நிமித்தம் வந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சோதனைகள் உபத்திரவங்கள் வரும். அதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சு இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் மத்தேயு வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் வசனம் 38, Matthew 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். இப்போ லூக்கால இதே வார்த்தைகளை வாசிக்கிறோம். அவன் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அப்போ சிலுவைன்றது கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அது இல்லைன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லவே முடியாது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில கண்டிப்பா உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்கள் எதுக்காக வருதுன்னா நாம் மறுரூபம் ஆகிறதுக்காக அந்த உபத்திரவங்கள் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த லூக்கா வாசித்தது போல, அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போ இது ஒன் டைம் இவெண்ட் கிடையாது. ஏதோ ஒரு நாள் வந்து எனக்கு சோதனை வருது, அதை நான் சகிச்சுட்டேன், நான் மறுரூபம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ரொம்ப கிளியரா இது ஓப்பனான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இன்விடேஷனை, ஒரு அழைப்பிதழை நம்ம எல்லாரும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, அனுதினமும் அதை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரு. நம்ம வந்து என்ன பண்ணணுமா, மறுமுகம் ஆகணும். அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து கேரக்டர் மாறணும். இப்ப நாளைக்கு ஒண்ணு வரும், நாளைக்கு வரும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அந்த வசனங்களோட இந்த வசனம் நிறைய நல்லா ஒத்து போகுது. அனுதினமும் நான் அந்த சிலுவையை பின்பற்றி நடக்கணும். அப்போ நான் ஒரு நாள் வந்து பின்பற்றிட்டேன், ஆனா கடந்து வந்துட்டேன், இனிமே பின்பற்ற தேவையில்லைன்னு நினைச்சேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவன் பாத்திரன் அல்ல. அப்போ அந்த ஹார்ட்ஷிப்ஸ் நமக்கு இருக்கும். ஒரு டிசைபிள் அப்படின்ற ஒரு காலிங் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காலிங் அல்ல. அது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சகித்து தான் நம்ம வெளியே வரணும். சகித்து, அது கிறிஸ்துவுக்காக சகித்து. ஏன்னா பரலோகம் போகுன்ற முடிவை நீங்களும் நானும் தான் எடுத்தோம். எனக்காக யாரும் எடுக்கல, உங்களுக்காக யாரும் எடுக்கல. நீங்க போகணுன்ற முடிவை நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அப்ப ஒரு பரலோகம் போகின்ற முடிவை எடுத்த நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு சீஷர்களாக மாறி ஆகணும். அப்ப சீஷனுக்குரிய வாழ்க்கையை வாழ்ற நமக்கு சில காரியங்கள் வந்து ஒவ்வொருத்தரவங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கத்தான் செய்வார். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு, அவன் ஏன் அனுமதிக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம வரணும்னு சொல்லி விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக என் வாழ்க்கையில எந்த விஷயம் வந்தாலும் சரி, அதை புறம்பே தள்ளுகிறவர்களாக. அப்ப எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதோ, எதெல்லாம் வந்து நான் ஆசைப்பட்டனோ, நான் வந்து கிறிஸ்துவை சென்று அடைவதற்காக நான் என்ன ஒரு விலை கொடுத்தாலும் பரவாயில்லன்ற அந்த முடிவை நம்ம எல்லாரும் எடுத்திருக்கோம். என்ன அந்த விலை அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, எனக்கு என்ன என் லைஃப்ல ப்ரையாரிட்டி, நானு, என் குடும்பம், என்னோட படிப்பு, என்னோட வசதி வாய்ப்புகள், என்னோட வந்து வேலை, இந்த மாதிரி பர்சனலா வந்து நான் எதெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி கர்த்தரை பின்ன தள்ளணும், அதை எல்லாவற்றும் இன்னைக்கே ஒரு சீசனாக எடுக்க முடிவெடுத்த நீங்களும் நானும் அதை ரீஆர்டர் பண்ணணும். இயேசு கிறிஸ்து லிஸ்ட்ல வந்து ஏன்னா ஒரு காலகட்டம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு எந்த ஒரு லிஸ்ட் போட்டேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக. நான் என் வாழ்க்கையில என்ன செய்யணும், எனக்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்குது, 1, 2, 3 சொல்லி ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டேன். அதுல வந்து ஒரு 50 காரியங்கள் வந்துச்சு. அதுல இயேசு, அப்புறம் வந்து பைபிள் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10, 12, 13 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்பாக அடுத்ததா ஒரு லெவல்ல போகிறதுக்கு வந்து நான் என்ன படிக்கணும், அடுத்ததா வந்து சம்பாதிக்கிறது நான் என்ன பண்ணணும், என்னோட நான் வந்து எப்படி இன்னும் வந்து பெட்டரா வந்து நான் வந்து இருக்கிறது என் வாழ்க்கையில சொல்லிட்டு நான் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி இதுதான் என்னோட. அப்ப என் குடும்பத்துல வந்து என்ன முக்கியத்துவம் இருக்குது, என் மனைவி நான் வந்து எப்படி, நான் வந்து இந்த நிலைமை, என் பிள்ளைங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் லிஸ்ட் பூரா வந்து உலகப்பூர்வமா இருந்துச்சு. கடைசியில வந்து இயேசு கிறிஸ்து ஒரு 10, 12, 13 லெவல் இருந்தார்.
அப்போ இந்த ஆர்டரை தான் கர்த்தர் மாத்த சொல்லுகிறார். அதெல்லாம் வாசிக்கிறோம் அந்த மார்க்ல 12ஆம் அதிகாரத்துல, எல்லா கற்பனைக்கும் மேலான கற்பனை, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் கர்த்தர் மீது அன்பு கூறுவாயாக. அப்ப 12, 13 அந்த லிஸ்ட்ல இருந்த கர்த்தர் என்ன பண்ணுனா, அவரை தூக்கி முதல்ல உட்கார வச்சார். அதுதான் ஒரு சீஷனுக்குரிய காரியமாக இருக்கிறது. நீங்களும் செஞ்சிருப்பீங்க, யாரும் செய்யலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா நம்ம செஞ்சிருப்போம். ஆனாலும் வேற எல்லாவற்றையும் அந்த மாதிரி மாத்திட்டோமான்னு பார்த்தா, ஏதாவது 1-2 காரியங்கள் கர்த்தர் முன்னாடி இல்லாம கர்த்தர் செகண்ட் ஸ்டேஜ்லயோ ஒரு தேர்ட் ஸ்டேஜ்லயோ இருப்பார். அப்ப அது என்னன்றதை நம்ம நிதானி தருகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சோ எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்ம ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். சிலுவையில அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவர் முழுமையாக கடைசியில் அவர் மரிக்கிற வரைக்கும் கூட அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அது போல நாமும் கீழ்ப்படிந்தவர்களா இருந்தோம். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி அதை சகிக்கிற பிள்ளைகளா அவன் மாறணும் சொல்றாரு. வாசிக்கலாம் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 17. ரோமன்ஸ் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். நம்முடைய ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா இந்த இடத்துல, நாம் பிள்ளைகள் ஆனால். அப்ப நீங்களும் நானும் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றோம். நம்ம இயேசுவோட பிள்ளைகள் தான். அப்போ முன்ன எப்படி இருந்தோம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நமக்கு தேவன் இல்ல, நம்பிக்கை இல்ல, பிறக்கணும், வாழணும், சாகணும், நரகத்துக்கு போகணும், இதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஜனம்தான் நம்ம எல்லாரும். ஆனாலும் இந்த வசனம் சொல்லுது, நம்ம ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. பாவைகளா இருந்த நம்மள கர்த்தர் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்து நம்ம ஸ்டேட்டஸை மாத்திட்டு இன்னைக்கு சொல்றாரு, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அது சுத்தம் இல்லாம அது கண்டினியூ பாருங்களேன். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. தேவனுடைய வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்ல, நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகள் தான். அவர் சொல்றாரு, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அப்ப கர்த்தர் கொடுத்த அத்தனை ப்ராமிசஸ், அவர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்துவம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு ஹையா வந்திருக்கு. நான் பாவிதான், ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். உயர்த்தது மட்டும் இல்லாம இயேசுவுக்கு உடன் சுதந்திரர். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவர் சொல்றாரு, அவருக்கு என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாம் நமக்கும் கொடுத்த தேவனா இருக்கார். அப்போ இதெல்லாம் எனக்கு வேணும். ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு மாற்றம் வேணும். நான் இயேசுவோட கூட உடன் சுதந்திரர். கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளும் அந்த கொடுத்த அந்த பிளெஸிங்ஸும் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது முடியும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சோ இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட நாம் பாடுபட்டா மட்டும்தான். என்ன பாடு? எனக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ, நான் எதெல்லாம் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது அருவருப்பாக இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் வெறுக்க சொல்றார். அவர் வேண்டான்னா அது வேண்டாம். எனக்கு ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம அவரோட கூட பாடுபடுறோம். பாத்தீங்களா? ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வெறுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்றாரு அப்படின்னா அதை தள்ளி விட்டு வரோம். பாத்தீங்களா? அதுதான் அவர் விரும்புகிறதா இருக்குது. அப்போ அவரோட கூட பாடுபட்டா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் புரிஞ்சுக்கிறோம். 2 கொரிந்தியர்ல வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. 2 Corinthians 4:8-10. நாங்கள் எப்பக்கத்திலும் நொறுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் அப்படின்னா, அவருங்க ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இடத்துல. அந்த வாழ்ந்த காலத்துல கொரிந்தியர்ல வாழ்ந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரவங்கள், நிறைய போராட்டங்கள். ஆனாலும் அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்க சுமந்து திரிகிறோம் அப்படின்னா, அவர் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ அதை அவர் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்துச்சு, ஏளனங்கள் இருந்துச்சு, அடிச்சாங்க, உடம்ப கிழிச்சாங்க, ஆணியை வச்சு அடிச்சு கூட அவர் மூச்சு விட விடாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இந்த பூமியில ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தார். அதை சுமந்து கொண்டு நாங்கள் திரிகிறோம் என்று சொல்றாங்க அந்த இடத்துல. வசனம் 8 சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எனக்கு யாரு எங்களை சுத்தி அடிச்சாலும் பரவாயில்ல, எங்களை நெருக்கினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம்.
கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. கலக்கம் அடைந்து அப்படின்னா இருதயத்துல வந்து சஞ்சலங்கள் வரும். இயேசு கிறிஸ்து வைராக்கியம் பாராட்டும் பொழுது உலகம் வந்து வித்தியாசமா பேசும். ஒருவேளை பிசாசு எனக்குள்ளே சில டவுட்ஸை கொடுப்பான். இது செய்யறது சரியில்லை, இதை விட்டு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை வந்து கலக்கமடைய வைத்தாலும் வசனம் சொல்லுகிறது மனம் முறிவடைகிறது இல்லை. துன்பப்படுத்தப்பட்டும் யாரு என்ன எது சொன்னாலும் பரவாயில்ல, துன்பப்படுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கைவிடப்படுகிறது இல்லை. நான் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. நான் ஒருவேளை வந்து பாவம் செஞ்சு கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, நான் மடிந்து போகிறது இல்லை. ஏசப்பா எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் பாவங்களை அறிக்கையிடும் போது அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிறான்ற அந்த கான்பிடன்ஸோட நம்ம என்ன பண்ணணுமா, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சரீரத்திலே சுமந்து திரிகிற பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு சீஷனா இருக்கிறவனுக்கு வந்து போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, சிலுவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சகித்துதான் வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12. 2 Timothy 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். இந்த வசனமும் பாத்தீங்கன்னா பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உனக்கு உபத்திரம் உண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு ஒரு டிசைபிள் அப்படின்னா இனிஷியலா ஒரு விசுவாசத்துக்குள்ள வர்றது மட்டும் முக்கியம் அல்ல, அவன் முடிவு பரியந்தம் எந்த உபத்திரவம் வந்தாலும் அதில் நிலைத்து நிற்கணும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் தான். ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் வாங்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாச அறிக்கை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவு பரியந்தம் ஒரு சாட்சியா நிப்பீங்களா? உங்க வாழ்க்கையில உபத்திரவம் எது வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டி கொண்டு ஒரு சாட்சியாக நிப்பீங்களா அப்படின்ற கேள்வியை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு நீங்க எல்லாரும் ஒரு மனதோட ஒரு பதில் சொல்லியிருப்பீங்க, நான் நிக்கிறேன், நான் சாட்சியா நிக்கிறேன் அப்படின்ற அந்த பதிலை நீங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. நானும் சொல்லியிருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால். இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ கூட பாடுகளை சகிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து இயேசு கிறிஸ்து விரும்புகிற அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நான் வரணும். எனக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அது கர்த்தருக்காக நான் விட்டு ஒதுக்குறேன் பாத்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு பாடுகளை நம்ம சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ நான் சகிக்கணும், சகிச்சா மட்டும்தான் ஆளுக. அப்போ ஆண்டவரே நான் சகிக்க மாட்டேன், ஆண்டவரே நான் உங்களை மறுதலிப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ இந்த டினையல் அப்படின்றது வந்து இது வந்து இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தடவை மறுதலிக்கிறது வந்து மறுதலிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அப்ப மறந்துட்டு நம்ம திரும்ப மறுதலிக்கிறது காரியங்களை பத்தி பேச வரல. இது கண்டினியூஸா இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் வந்து கர்த்தரை வந்து மறுதலிக்காம ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து ஏசப்பாக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்காதா, நான் அவரோட கூட பாடுகளை சகிக்கிறேனா இல்லையான்றத நினைவு கூர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் வந்து நம்ம நடப்பிக்கும் பொழுது மட்டும்தான் நம்மால மறுரூபம் ஆக முடியும். நம்மால அவரோட கூட ஆளுகையும் நம்மால செய்ய முடியும். அப்போ எனக்கு வந்து கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கத்தக்க காரியங்கள் வந்து எது இருந்தாலும் சரி, அதை ரிஜெக்ட் பண்ற பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரும் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியர்ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 11 வரை. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். சோ இங்க 3 விஷயம் இந்த வசனத்தை பார்ப்போம். ஒண்ணு வந்து அவரையும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. இங்க நான் 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வசனங்கள் சொல்கிறது. முதல்ல அவரை, கர்த்தரை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவரை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு அந்த ஒரு டீப் ஒரு டிசையர். யோவான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த அவர் செய்த காரியங்களை எழுதுறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற புத்தகங்கள் கொள்ளாது, அவ்வளவு புத்தகங்கள் எழுதினாலும் கொள்ளாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப யோவான் சொல்றாரு. அது போல அவரை அறிகிற அறிவில நம்ம எல்லாரும் விருத்தி அடையணும். அதுக்கு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வரணும். அவர் யாரு, எங்க அப்பா யாரு, அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவரோட கூட நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகளா நம்ம முதல்ல மாறணும். அவரை அறிகிறதுக்கு முதல்ல முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 2வதா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழா விட்டால் நம்முடைய விசுவாசம் விருதான்றது பார்க்கிறோம். அப்ப உயிர் தெழுந்துட்டார். அவர் உயிர் தெழுந்ததுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருந்து பிசாசோட கூரை வந்து உடைச்சாருன்றது பார்க்கிறோம். அவர் பாவங்களை மேற்கொண்டார், அவர் வெற்றி சிறந்தார்.
அப்போ வெற்றி சிறந்தது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆவிக்குரிய முறையில் நம்ம வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு வந்து ஒரு வழி ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதான் சொல்றாரு, நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போனா தேற்றரவனை அனுப்புறேன் அப்படின்றார். அப்போ பரிசுத்தாவி நமக்குள்ள வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவனா இருக்கார் என்று பார்க்கிறோம். அப்போ 2வது காரியம் இது. 3வதா அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அப்போ கர்த்தர் எங்கெல்லாம் பாடுபட்டார், எப்படி எல்லாம் பாடுபட்டார் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாமும் அதை நம்ம வாழ்க்கை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ஐக்கியம் வரும் பொழுதுதான், ஆண்டவரே நான் பாடுபட மாட்டேன் ஆண்டவரே, நான் கம்ஃபர்டபுளா எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை மட்டும் செய்யறேன் ஆண்டவரே, நான் இருக்கிற மாதிரி அப்படி என்ன ஏத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னோம்னா நம்ம இன்னும் வந்து பழைய மனுஷனாவே தான் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம மரிக்கவும் இல்லை, நம்ம பிறக்கவும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. சோ வாசிப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரை. ஜேம்ஸ் 1:2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இதேதான் யாக்கோபு சொல்றான் இதே அதிகாரத்துல, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க யாக்கோபு சொல்றது, இங்க சொல்ற இந்த சோதனைகள் வந்து நம்முடைய இச்சையினால் வருகிற சோதனைகள் அல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நமக்கு வருகிற சோதனைகளை பத்தி இங்க பேசுறார். அப்போ சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். அது வந்து வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. இயேசு எப்படி எல்லாவற்றையும் வந்து சகித்து அவர் வெற்றி சிறந்தாரோ அது போல நாமும் வெற்றி சிறக்கணும். இப்போ உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அப்ப விசுவாசம் வந்து கண்டிப்பா சோதிக்கப்படும், அது சோதிக்கப்பட்டே ஆகணும். ஆனா ஏன் அப்படின்னா, அது சோதிக்கப்படும் பொழுது என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது, நான் யார் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இயேசு விரும்பத்தக்கதாக என்னுடைய கேரக்டர் வந்து மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எனக்கு விசுவாசத்தின் பரீட்சை கண்டிப்பா தேவை. எப்படி அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படுகிறதோ அது போல நானும் என்னுடைய கேரக்டர் வந்து சோதிக்கப்படுது பார்க்கிறோம். சோ பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா சில டைம் உபத்திரம் வரும்போது, இப்போ எனக்கும் சரி உங்களுக்கும் சரி உபத்திரம் வரக்கூடாது அப்படிதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப தோய்ந்து போய் அதிலேயே உட்காந்துடுறோம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு சில நாட்கள், சில மாதங்கள், வருடங்களுக்குள்ள ஆகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் உனக்கு அனுமதிக்கிறேன்ப்பா, உனக்கு விசுவாச சோதனை கண்டிப்பா உனக்கு உண்டு. அதை அனுமதிக்கும் போது அவர் சொல்ற காரியம் என்ன, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை ஏன் சந்தோஷமாக எண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நான் மாற்றம் அடைகிறேன், நான் மனமாற்றம் அடைகிறேன், அவர் விரும்பத்தக்க பரிசுத்தத்தை நாடி நான் போகிறேன். அப்போ அவரு சில காரியங்களை அனுமதிக்கும் போது உட்கார்ந்துட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 13 வரை. 1 Peter 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனம் ஆடியோ வாசிச்சோம், 13ஆம் வசனம். சோ பிரியமானவர்களே அப்படின்னு பார்க்கிற இடத்துல யாரு பிரியமானவர்கள்? கர்த்தர் அழைத்த பிள்ளைகள் நீங்களும் நானும் தான். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நீங்களும் நானும் தான். இப்ப நம்மை பார்த்துதான் அங்க வந்து எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்போ நம்ம சோதனைக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வரும், விசுவாச சோதனை கண்டிப்பா வரும் என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது வரும் பொழுது உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், அப்படின்னா அது புதுசா இருக்குன்ற நம்ம வந்து யோசிக்காம, இது வந்து உங்களுக்கு மட்டுமில்ல, இது எனக்கு மட்டுமில்ல, பூர்வ காலங்களில் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்த காரியம் தான். இது புதுசு கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் ரிஃபைன் ஆகணும். இப்ப இருக்கிற மனுஷன் வந்து பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டு புதிய மனுஷனா மாறணும். அந்த புதிய மனுஷன் கூட வந்து இயேசு கிறிஸ்து விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ற ஒரு சீஷனா மாறணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா அதை பத்தி நினைச்சு நீங்க புதுமை என்று திகையாதீங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ ஒரு உபத்திரம் வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளுக்கு, கிறிஸ்துவோட கூட நானும் பாடுபடுகிறேன். இப்ப சில பேர் நினைக்க வேண்டாம், ஏன்னா கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவர் சுமந்து அனைத்தையும் தீர்த்தார். இப்போ பாடுகளை நான் அவரோட கூட வந்து பங்காளி அப்படின்னா, நான் வந்து பாடுபடும் பொழுது நான் இன்னும் வந்து பரிசுத்தமா மாறுறேன், இயேசுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு யாரும் நினைக்க வேண்டாம்.
அவர் பாடுபட்டார், அவர் சிலுவையை சுமந்தார், அவர் எல்லாவற்றையும் சகித்து வெற்றி சிறந்தார். அவரை நினைத்து கொண்டு அவர் எப்படி எல்லாத்தையும் சகித்தாரோ அதே போல நானும் வந்து சகிச்சு வெளியே வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறார். அதான் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பங்காளியை நான் மாறும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் வெளிப்படும் பொழுது நானும் மகிமை உள்ளவனாய் அவருடைய கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். திரும்ப வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த பாடல்களை சகித்து நான் வரும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோட கூட நான் பங்காளியா, அந்த பாடலுக்கு பங்காளியா நான் மாறுன்ற வசனங்கள் சொல்லுது. கலாத்தியர் வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14. Galatians 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அப்போ பெருமைப்படுறதுக்கு எனக்குள்ள ஒன்றும் இல்லை. ஐ வில் போஸ்ட் ஒன்லி இன் த கிராஸ். கர்த்தரை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாட தவிர வேற ஒரு குறித்து எனக்கு மேன்மை கிடையாது. நான் ஒரு பெரிய ஆளு, நான் என்ன வர்த்து தெரியுமா, என் பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த உலகப்பூர்வமான ஐடென்டிட்டி நம்ம யாருக்கும் தேவையே இல்லை. இந்த உலகம் தரக்கூடிய அந்த மேன்மை எனக்கு தேவையே இல்லை. நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னா கர்த்தர் சிலுவையை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஒரு சீஷன் இருக்கிறவனுக்கு தகுதி இதுதான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. இந்த உலகத்தை நான் வந்து எனக்கு எதெல்லாம் இந்த உலகத்தை ரொம்ப பிடிச்சிருந்ததோ, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நான் அநேகம் ஆயிரம் செய்திருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு காரியங்கள் எவ்வளவு எனக்கு பிடிச்சிருந்தாலும் அது எனக்கு இன்னைக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. எனக்கு எதுவுமே அது வேண்டாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் போதும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இதெல்லாம் நான் விரும்பி வாஞ்சியாக பாவம் செய்கிறது என் கால் வந்து தீவிரித்து ஓடுனுச்சோ இதெல்லாம் எனக்கு எதுவுமே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எப்படி வாழ்ந்தேன் எனக்கு தெரியும். என் கூட இருந்தவங்க நான் எப்படி வாழ்ந்தேன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நான் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக வாழும் பொழுது இந்த உலகம் என்னை பார்த்து ஏளனமாக பேசும், என்னை வந்து அவமானப்படுத்தும். ஆனாலும் அது எல்லாவற்றையும் நான் வந்து சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நான் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்போ இது ஒன்று வந்து ஒத்துதான் போகுது. அப்போ ஒரு சீசன் அப்படின்னா கர்த்தரை குறித்து மேன்மை பாடுற பிள்ளையா மாத்திரம் இருந்து அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் சகித்து வருகிறதா இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ரோமர்ல 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். Romans 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம செய்கிற காரியங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் வந்து மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டுன்னு சொல்றது வந்து நம்ம தேவன். அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. சோ அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் சொல்லி இங்க பவுல் எழுதுகிறான். அப்போ எனக்கு உபத்திரம் வருகிறது நல்லது, அதுல நான் மேன்மையை பாராட்டுறேன். ஏன்னா கர்த்தர் வந்து எனக்காக சில விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது அந்த நம்பிக்கை வீணாக்கவே ஆக்காது. அவர் வரும் பொழுது நான் நினைக்கிறதுக்கும் மேலாக அவருடைய பலன், என்னுடைய பலன் அவருடைய கூட வருகிறது என்று நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அது சொல்றாரு, உபத்திரவம் வரும் பொழுது நமக்கு பொறுமை கிடைக்குது. அந்த பொறுமை வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கும் பொழுது பரீட்சைன்னு பார்க்கிறோம். இங்க பரீட்சை அப்படின்னா டெஸ்ட் கிடையாது. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, அது போட்டிருக்கும் கேரக்டர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பழைய மனுஷனுடைய கேரக்டர் வந்து மாறுது. அப்போ அந்த பரீட்சை வந்து என்ன நம்பிக்கை உண்டாக்குறது. நான் உபத்திரம் வரும்போது எனக்கு பொறுமை உண்டாகுது. எனக்கு பொறுமையா இருக்கும்போது என் உள்ளான மனுஷன் வந்து மாற்றம் அடைகிறான். அந்த மாற்றத்துல நிலைச்சு நிற்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கையில வந்து நான் என்ன பண்ணணுமா, நிலைத்து நிற்க வேண்டும். அது ஒருபோது நம்ம வெட்கப்படுத்தாதுன்றதை பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனம் வாசித்ததை முடிப்போம். ரோமர் 12:2. ஆல்ரெடி வாசிச்சோம், திரும்ப ஒரு வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய
தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆகணும். அப்போ பழைய மனுஷனை வந்து களைஞ்சு போட்டு புதிய மனுஷனா வந்து நம்ம வாழணும். சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அந்த வந்தாலும் சரி அதை சகித்து கொண்டு வெற்றி சேர்க்கிற பிள்ளைகள் நம்ம எல்லாம் இருக்கணும். நமக்கு சிலுவை உண்டு. ஆரம்பத்துல அவன் வாஸ்த வசனம் லூக்கால 9:23, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்ன்ற முடிவை எடுத்தது நீங்களும் நானும் தான். அப்ப முதல்ல பண்ண வேண்டிய காரியம் தன்னை தானே வெறுக்கணும். ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு நடக்கணும்னு சொல்றாரு. இப்ப மூன்றாவதா என்னை பின்பற்ற கடவன். இப்போ இன்னைக்கு பேசுறதுக்கு இந்த கடைசி விஷயத்த பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, டைம் ஆயிடுச்சு. இந்த வயல் சரி அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இப்ப இவ்வளவு நம்ம கேட்ட ஒரு காரியம், ஒரு சீஷன்னா யாரு, அவர் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட் என்ன, அதுல வந்து நம்ம வெறுக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த கேட்ட வசனங்களின்படி நம்ம எங்கேயாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளா இருந்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு களிமண் ஆண்டவரே, நான் முழுமையாக உங்களோட ஒப்பு கொடுக்குறேன், எனக்குன்னு ஒரு சுயாதீனம் கிடையாது ஆண்டவரே, நீங்க வந்து சுயாதீனத்தை எடுத்துக்கப்பா, நீங்க எப்படி விரும்புறீங்களோ நீங்க விரும்பத்தக்கதாக என்ன நீங்க வந்து ஒரு மோல்டு பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி நாமே ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளா இருந்து அவர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணுவோம். வெறும் சீசன் வாயில சொல்லாம அவர் விரும்பத்தக்கதா சீசனாக நம்ம ஒவ்வொரு மாறணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஏன்னா கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். அந்த மறுரூபமாகிற காரியங்கள் எதுவா அது தடை செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடிப்போன வசனத்துக்கு தக்கதாக எதிர்த்து நிற்போம். எல்லாரும் சேர்ந்து ஒருவரை ஒரு ஊக்கப்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொண்டு கர்த்தர் கண்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளையாய், ஒரு பரிசுத்தமுள்ள சபையாய் நம்ம எல்லாரும் இருக்கிறதுக்கு திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறுவோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட அந்த கூடுகிற நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் கேட்ட வசனங்களுக்கு வந்து நினைவு கூர்ந்து ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க எல்லாத்துக்காகவும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அனுதின வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை இந்த 1 மணி நேரம் உம்முடைய தாசன் மூலியமா எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையை ஆண்டவரே, ஒருவன் என்னை பின்பற்றினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று வார்த்தையை மூலியமா எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமா எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தையின் மூலியமா எங்களோடு ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு பேசுனீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் கேட்டால் மட்டும் போதாது ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் நாங்கள் கை கொண்டு நடக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள் மற்றும் சிறு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, கேட்ட வார்த்தையை அனுதினமும் தியானித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை ஆரம்பம் முதல் முடிவு வரையும் நாங்கள் கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தாசன் மூலியமா நல்ல வார்த்தையை பேசினீங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தையை வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. அவரையும் கர்த்தர் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அனுதின வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கும்படியாக கெஞ்சி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.